முதல் காட்சியில இருந்து கால் மேல கால் போட்டு இருக்கிறது. வரும்போது வேன்ல கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. திருப்பி போகும்போது நடந்து போடா, நான் 5 லட்சத்த குடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. நீ 5 லட்சம் குடுத்து இந்த வேன் ஒண்ணு வாங்கிட்டு வாடா. அதுல தான் போவேன்னு சொல்றாருல்ல. அதெல்லாம் நீங்க மிகைப்படுத்தப்பட்டிருந்தாலும், அது என்ஜாய் பண்றதா இருந்தது. அவன் அதுக்காக தான் சம்பாதிக்கிறது எதுக்கு சுயமரியாதையா கால் மேல கால் போட்டு உட்காருவேன்னு எதுக்கு சொன்னானோ, அதே தான் டேய் இந்த இடத்துல நான் அதே வண்டி வந்தா தான் போவேன். 5 லட்சம் பதிலா போய் வாங்கிட்டு வா புது வண்டின்னு சொல்றான்ல. இந்த லீடு எனக்கு பிடிச்சிருந்தது. இல்ல அதான் இப்ப நீங்க சொன்ன மாரியே கமர்ஷியல் சினிமாக்கும், ரியாலிட்டிக்கு நெருக்கமா இருக்கிற சினிமாக்கும் சரி வித்தியாசம் இருக்குல்ல. இருக்கு. அப்ப இப்ப ஒரு எதார்த்த சினிமால அதெல்லாம் நம்ம செய்ய எதார்த்த முடியாதுல்ல. சினிமால அரசியல தவறா சொல்றது தான் என் பிரச்சனை. அத நான் சொல்லல. நீங்க இப்ப இந்த படம்லாம் எதார்த்தம்ன்னு சொல்றீங்க. ஆனா சண்டை காட்சி எதார்த்தமா இருக்குதா? நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க. தனுஷ் 50 பேர் அடிக்கிறாரு. நீங்க மத்த காட்சியில எதார்த்தமா வைக்கிறீங்க. சினிமா உங்களால எதார்த்தம் வைக்க வெட்டுறது. சண்டை காட்சியில ஒரு கைய வெட்டுறத எதார்த்தமா காட்டுறீங்க. கத்தியில குத்துறத எதார்த்தமா காட்டுறீங்க. ஆனா 50 பேர் ஒருத்தன் அடிச்சானா 50 பேர் பெல்ட் அடிச்சுட்டு போறான்ல. அது எப்படி எதார்த்தமா? அப்ப நீங்க சண்டை காட்சி கன்சீவ் பண்றதே எதார்த்தமா இல்லையே. உங்களுக்கு வாய்ப்புன்னா எதார்த்தமா வைப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லன்னா எதார்த்தம் இல்லாம வைப்பீங்கன்னா, புஷ்பாவ விடவும் இது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதா இருக்குது. அசுரன்ல வர சண்டை காட்சியும் இதுவும். புஷ்பாவோட லாஜிக்கா இருக்குது. அவனோட பாடி லாங்குவேஜ் என்னவோ அதுக்கேத்த மாரி தான் அவன் சண்டை போடுறான். பறக்குறான், கொல்றான்னாலும் டான்ஸ் மூவ்மெண்ட் இருந்து சண்டை போடுறது வரைக்கும் தான். இவரு அப்பாவியா இருக்கிற சண்டை வரும்போது புஸ்குன்னு எழுந்து பயங்கரமான ஒரு அவதார புருஷன் மாரி சண்டை போடுறாருல்ல. இதுதான் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு. அசுரன்ல வருகிற சண்டை காட்சி மிகைப்படுத்தப்பட்டதா இருக்குது. அதாவது இவங்க ஒருத்தன 50 பேர் அடிக்கிற மாரி காட்டக்கூடாதுன்னு நான் சொல்லல. அப்படி காட்டுற ஆளு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நீங்க காட்டணும். இல்லையா? ஆக்ஷன் ஹீரோவா ஒருத்தன் வந்து படத்துல வந்து இப்ப பரான்னா சண்டை போடுறான் அப்படின்னா, ஆக்ஷன் ஹீரோ கூட கிடையாது. அப்படிதான் இன்னும் அதுல பார்த்தீங்கன்னா, பறந்து பறந்து அடிக்கிற மாரி வருவாங்க. சூப்பர்மேன் அந்த மாரின்னா, ஒண்ணு ஆக்ஷன் ஹீரோவா நீங்க காட்டணும். இவர் ஆக்ஷன் ஹீரோ கூட காட்டுறதில்ல. ரொம்ப பரிதாபமான ஒரு ஆளா காமிச்சீங்கன்னா, அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவுல இருந்து மாறி என்ன பண்றாருன்னா, ஆக்ஷன் ஹீரோவோட காட்டுறதுல 50 பேர், 100 பேர் அடிக்கிறத வெற்றிமாறன் சூப்பர் ஹீரோவா மாறிடுறாரு. வ வ வ இந்த ஹீரோ மாரி பறந்துகிட்டே அடிப்பாங்கல்ல, சூப்பர்மேனு அந்த மாரிலாம் வருவாங்கல்ல. அந்த மாரி இப்ப அடிக்கிற மாரி காட்டுறாருல்ல, இது எதார்த்தமாங்கிறேன். நீங்க ஒண்ணு படம் பார்க்கும்போது சூப்பர் ஹீரோன்னு காமிச்சு எனக்கு லாஜிக் தேவையில்ல. நீங்க ஒண்ணு ஆக்ஷன் ஹீரோன்னு கட்டி அனுப்பிச்சிட்டா கூட அவர 10 பேர், 5 பேர் அடிப்பாங்கன்னாலும் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்ல நீங்க நீங்க காட்டுறதில்ல. கால்லயும் விழக்கூடாது, அடிக்கவும் கூடாது. என்ன இல்லைங்க. அத நீங்க சொல்லுங்கங்கிறேன். நீங்க அத வந்து நீங்க அந்த அரசியல் கண்ணோட்டத்துல நான் சினிமா மொழிக்கு சொல்றேன். நீங்க எதார்த்தம்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ஒண்ணு நீங்க ஆக்ஷன் ஹீரோவ கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் 50 பேர் அடிச்சாருன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. அவரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாவே வந்துட்டாரு. நீங்க அப்படியும் காட்டல. ஆக்ஷன் ஹீரோவா காட்டுவது உங்களுக்கு எதார்த்தமா இல்ல. ஆனா பார்க்கறத பார்த்தா சூப்பர் ஹீரோ வேலையெல்லாம் பார்க்குறாரு உங்க சாமானிய ஹீரோ இல்ல. அதுல இருக்கிற கொலை செய்யறது தான் எதார்த்தமா காட்டுறாரு. 50 பேர் அடிக்கிறான், 100 பேர் அடிக்கிறான். சின்ன வயசுல அடிச்சது எல்லாமே கிளைமாக்ஸ்ல வர கிழவனாய பிற்பாடு ஒரு 50 பேர் அடிக்கிறாப்புல. ஆத்து பக்கம் கூட்டு போய். இதுதான் மிகைப்படுத்தப்பட்டாங்க. அப்ப நீங்க எதார்த்தத்தை மீறி என்ன வேணுமாலும் பண்ணிப்பீங்க உங்க லாபத்துக்கு. அது இந்த காட்சியில எதார்த்தம் தான் சினிமான்னு சொல்றது ஒப்புடல் இல்ல. நீங்க ஒப்பீட்டு அளவில் கமர்ஷியல் படம்னு பார்த்தீங்கன்னா 2மே கமர்ஷியல் படம் தான். இந்த படத்துல எனக்கு அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பெருசா ஒண்ணும் இல்ல புஷ்பால. ஆனா இதுல எனக்கு